friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக்ஸ்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட். இது நம்ம வீட்லயே சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு பனானா எடுத்திருக்கேன், கிவி ஃப்ரூட், ஆரஞ்ச், ஆப்பிள், போமோகிரானட். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நட்ஸ் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். சேமியா 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சப்ஜா சீடா 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1/2 liter மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாலை காசிக்கலாம். பால் நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி பொங்கி வரப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 minutes நல்லா சுண்ட வச்சுக்கலாம். நம்ம பால் இப்போ 10 minutes நல்லா சிம்மில் சுண்டிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பால் நல்லா சுண்ட காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் சேமியாவை ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். சேமியா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம், அதனால் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த சேமியாவை நம்ம ஃபுல்லாக பாயில் பண்ண வேண்டாம், ஹாஃப் பாயில் பண்ணால் போதும். ஒரு 5 minutesக்குள்ளே இந்த சேமியா நல்லா ஆஃப் பாயில் ஆகிடும். இப்போ நம்ம இது கூட 100 grams சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 to 5 minutesக்குள்ளே சுகர் நல்லா கரைஞ்சிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா திக்காயிடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே விடுங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி ஒரு 10 minutes நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும், அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் சூடு ஆற விடலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கஸ்டர்டும் ஃப்ரூட்ஸும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ்டாக மிக்ஸ் பண்ண வேணாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்மாஷ் ஆகிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை 2 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுக்கலாம். இதை நம்ம சில்லரில் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. பாருங்கள், நம்ம கஸ்டர்டை 2 hours ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கப்பில் சர்வ் பண்ணிக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நம்மளோட கஸ்டர்டை ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லா ஃப்ரூட்ஸ் வர மாதிரியும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, கிஸ்மிஸ் எடுத்துருக்கோம். நம்மளோட சுவையான மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பசங்க, பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி. நீங்கள் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வரப்போ இதை ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்டை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.